கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, 24 மணி நேரம் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். 24 மணி நேரம் நம்மளை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம எந்தெந்த பகுதியில் குறையா இருக்கிறோம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன சூழ்நிலையில நம்ம கடந்து போறோம், நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன, நம்ம வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு, இன்னைக்கு நான் எப்படி வாழ்ந்தேன், இந்த இரவு நேரத்துல எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில இரவு நேரத்துல இணைந்திருக்கிறோம் எனக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்திலே கண்ணீரோடு இணைந்திருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, படுத்த படுக்கையில் இருப்பாங்க, மிகுந்த உபத்திரத்தோடு இருப்பாங்க, கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, மரண பயத்தில் இருப்பாங்க, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருப்பாங்க, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து போயிருப்பாங்க, தற்கொலை எண்ணங்களோடு எத்தனையோ சூழ்நிலை இந்த இரவு நேரத்தில் செய்தி கேட்குறீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப மகள், ஆனால் எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் என்னை தப்பாக பேசுகிறாங்க, எனக்கு வாழ பிடிக்கலண்ணே அப்படின்னு. அந்த மகள்கிட்ட பேசினேன், கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு வரை உயிரோட இருக்கா. இப்படி நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் 2 வருஷம் முன்பாக அம்மாவுக்காக வாலிப மகள் தொலைபேசி மூலியமாக பேசியிருக்கா. அவங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலியாம். கர்த்தருடைய கிருபையினாலே ஜெபிக்கும்போது கர்த்தர் சுகம் தந்திருக்காரு. நேற்று தினத்திலே அந்த வாலிப மகள் இப்போ திருமணம் முடிஞ்சிட்டு மறுபடியுமாக, ஆனால் இந்த மாதிரி 2 வருஷம் முன்னாடி நான் ஜெபம் பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு பூர்ண சுகம் கொடுத்தாரு. இப்போ எனக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டு குடும்பத்தில் சில காரியத்துக்காக ஜெபிக்க வந்தார். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் பல சூழ்நிலையில் இணைந்திருப்பீங்க. நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் தூக்கம் வராமல் இருப்பாங்க, பல சூழ்நிலை. நைட் டியூட்டியில் இருப்பாங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங்கில் இருப்பாங்க, காலையில் வெளியில் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டில் நைட் நேரத்தில் உட்காந்துருப்பீங்க, குடும்பமாக செய்தி கேட்பீங்க. சில குடும்பத்தில் குடும்பமாக இணைந்து இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கு. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வேறு வேறு ஊராக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் நிறைய பாவம் பண்ணுவாங்க, யாருக்குமே தெரியாது, இது ரகசியமாக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வசனம் ஏன் தெரியுமா இன்னைக்கு நைட் பேசிட்டு இருக்கேன்? சில குடும்பத்திலே மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கு. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கு. ஒரு குடும்பத்தில் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி வெளியே தெரியாமல் தப்பு பண்ணிட்டு இருக்கேன், ரகசிய பாவத்தில் இருக்கேன் அப்படிம்பாங்க. யாருக்கும் தெரியாது அப்படிம்பாங்க. நம்ம வேணா நம்மளை திருப்தி பண்ணிக்கலாம், ஆனால் தேவன் பார்த்துட்டு இருக்காரு. தேவன் எப்படி பார்க்கிறாரு? மனுஷனுடைய வழிகள், நான் எந்தெந்த வழியில போறேன், எந்த இடத்துல இருக்கிறேன், எந்த சூழ்நிலை இருக்கிறேன், எல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருக்கு முன்பாக தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அந்த ஒன்றை மட்டும் நம்ம யோசித்தா போதும். இப்போ லேட்டஸ்ட் மாடலில் சில காரியத்தை சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க, மேலே கேமரா இருக்கும், கேஷ் கவுண்டரில் மேலே கேமரா இருக்கும், ரோட்டில் சில இடத்துல மேலே கேமரா மாட்டி வச்சுருக்கிறாங்க, வீடுகளில் கேமரா மாட்டி வச்சுருக்கிறாங்க. எந்தெந்த இடத்துல கேமரா இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. ஏன்னா மேலே கேமரா இருக்குது அப்படின்ட்டு.
ஒரு கேமராவுக்கு ஒரு மனுஷன் உஷாரா வேலை பார்த்துட்டு இருப்பான். அது ஆஃபீஸா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், வியாபார ஸ்தலமா இருக்கலாம், ரோட்ல சில இடத்துல கேமரா மாட்டிச்சுக்கலாம். பல இடத்துல நம்ம சொல்லலாம். கேமரா இருக்குன்னு சொன்ன உடனே கரெக்டா நார்மலா இருப்பாங்க. இந்த வசனத்திலே மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கு. பரலோகத்தில் உள்ள தேவன் நேரடியா 24 மணி நேரம் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த ஒன்றை மட்டும் இந்த இரவு நேரத்தில் நம்ம யோசித்தா போதும். இப்போ நான் எங்கே இருக்கிறேன், நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. என் குடும்ப சூழ்நிலை என்ன, என் வாழ்க்கை என்ன, தேவனுக்கு பிரியமானபடி நான் எப்படி இருக்கிறேன், என் இதயத்தில் நான் என்ன யோசிக்கிறேன், எல்லாமே தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ இரவு நேரத்தில் நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். சீர்தூக்கி பார்க்கிறார் அப்படின்னா செக் பண்ணி பார்ப்பாரு. நம்ம கடையில் போய் ஒரு பால் வாங்கும்போது, ஒரு பொருள் வாங்கும்போது இன்னைக்குள்ளதானா, ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது இன்னைக்குள்ளதானா, ஒரு காய்கறி வாங்கும்போது இன்னைக்குள்ளதானா, ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்கும்போது ரொம்ப செக் பண்ணுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுக்கு வரும்போது செக் பண்ணி நம்ம கொண்டு வரோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி தெரியுமா யோசிக்கணும்? பரலோகத்துல தேவன் என்னை செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. எதுக்கு? பரலோகத்துக்கு கொண்டு போறது. இந்த பூமியில கொஞ்ச நாள் உயிரோட வாழ போறோம். அதுக்கப்புறம் நித்திய காலம் அவரோட இருக்க போறோம். அப்ப நித்திய காலமா அவரோட இருக்கணும் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம என்னெல்லாம் செய்யறோம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நைட்டு செய்தி அதுதான். அதனால யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. நான் ரகசியமா பாவம் பண்ணிட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியாது. இதை அப்படியே மறைச்சிடலாம், இல்லை மறைச்சிட்டேன், இல்லை யாருக்கும் தெரியாது. சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, என் மனைவிக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, நான் வேலை செய்கிற இடத்துல ஓனருக்கு தெரியாது, என் ஸ்டாஃபுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் நம்ம நினைக்கலாம், நம்ம தான் 1000 நினைப்போமே. தேவனுக்கு எல்லாம் தெரியும். சீர்தூக்கி பார்க்கிறார், செக் பண்ணி பார்க்கிறார். என்ன நேரத்தில் என்ன தப்பு பண்ணணும், மனம் திரும்பிட்டோமா, பாவம் பண்ணி பறிக்க பண்ணிட்டோமா, தொடர்ந்து அந்த பாவத்தில் மறுபடியும் போயிட்டுருக்குறோமா, இல்லை மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி பாவம் பண்ணி பறிக்க பண்ணி மனம் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, பாவம் பண்ணி போய் பெற்றுக்கொண்டோமா, இதெல்லாம் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு பாவ அடிமையில் இருக்கிறேன், அந்த பாவத்துலேருந்து நான் மனம் திரும்புகிறேன், அவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுறேன். அப்பா இந்த பாவத்தில் நான் இருக்கிறேன்ப்பா, இனிமேல் இந்த பாவம் நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். என் பையன் எந்த காரியத்தில் குறையா இருந்தான், என் சமூகத்தில் வந்து அர்ப்பணிச்சான், மனம் திரும்பி வாழ்ந்து சொல்லி பொருத்தனை பண்ணான், அழகா மனம் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கான். பரலோகத்தில் தேவன் எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அப்ப தேவன் எதை பார்க்கிறார் அப்படின்னா, நான் என்ன சூழ்நிலை பொருத்தனை பண்ணேன், என்ன சூழ்நிலை நான் மனம் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கேன், இல்லை நான் பழைய பாவத்தில் இருக்கிறேன்னா, பழைய அக்கிரமத்தில் இருக்கிறேன்னா, தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாரையும், நம்ம என்னென்ன வழியில போயிட்டுருக்கோம் எல்லாரையும், அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும், அதுல ஒரு வேர்டு வருது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் எல்லாவற்றையும்னா எல்லாம் வந்துடும். அதனால யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. அவருடைய கண்களுக்கு முன்பாக தான் நம்ம இருக்கிறோம். 2வது பாயிண்ட் என்னன்னா, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும். மனைவிக்கு தெரியாம தப்பு பண்ணிடலாம், புருஷனுக்கு தெரியாம தப்பு பண்ணிடலாம், அம்மா அப்பாவுக்கு தெரியாம தப்பு பண்ணிடலாம், ஏன் தேவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சு கூட சில பேர் வந்து அந்தரங்கத்துல போய் என்னமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா தேவனுக்கு தெரியும். அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் ஒருவேளை யாராவது கேட்டு மனம் திரும்பி பாவம் பண்ணி பறிக்க பண்ணீங்கன்னா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்ப அந்த இரவு நேரத்துல செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க, அர்ப்பணிங்க. தேவன் மாற்றி தருவார், மறுபடியும் ஏற்றுக்கொள்வார், ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், கர்த்தர் பிரியமானபடி வாழ முடியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்லப்பா, எல்லாரும் பாவம் செய்து தேவனோட மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் சொல்லுது. ஆனாலும் யாரெல்லாம் இயேசு ராஜா விசுவாசிக்கிறார்களோ எல்லாரையும் உங்களோட ரத்தத்தினால கழுவி நீதிமானா மாற்ற கிருபைக்கா நன்றி ராஜா.
எங்களுடைய பாவத்தை மன்னித்து, அப்பா யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னித்து மறுபடியும் உங்கள் பிள்ளைகளை ஆசிரிக்க வேண்டும். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபை தாங்க. இன்னைக்குள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வெளியில் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால சகல குடும்பத்துக்கும் விசேஷமான ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க இருக்காங்க, பாதுகாப்பு அதிகமாக தாங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு அவசர சிகிச்சையில் இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் உடனடியாக சந்தித்து தேவன் உங்கள் பிள்ளைகளை மீட்டெடுக்கணும், ஜீவனை தரணும், கிருபை தரணும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு பரிபூர்ணமான சுகமாக்கி தர வேண்டும். குடும்ப பிரிஞ்சு போயிருக்கு. சில குடும்பத்திலே விக்கிர வழிபாடில் இருக்காங்க. மாந்திரிகம், பிள்ளி சொன்ன ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, விபச்சார அடிமையிலே, மதுபான அடிமையிலே அந்த குடும்பங்கள் மறுபடியுமாக எல்லா காரியத்திலுமே எந்தெந்த ஆவியில் போராடி கொண்டுக்கோ சத்ருன் கிரியெல்லாம் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும். பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. கற்பத்துணியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளை ஆசுறீங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆக்கி சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிற எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் கூட இருந்து ஆசுறீங்க. தேவனர்லையே அப்போ மினிஸ்டரில் உங்களுடைய கரத்தில் அப்படியும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஆசுறீங்க. சில குடும்பத்திலே கடன் நிமித்தமாக போராடுறாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் நிரப்புங்க, அன்பின் அபிஷேகம் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் தனித்தனியாக பேர் பேராக கர்த்தர் சந்திக்க வேண்டும். அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எந்த நாட்டில் எந்த சூழ்நிலை எந்த உபத்திரத்தோடு எந்த பாடுகளோடு எந்த பிரச்சனையோடு கஷ்டத்தோடு அப்பா ஜெபிக்கிறாலும் அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து பரிபூர்ணமாக விடுதலை தர வேண்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தரா இயேசு ராஜா வாங்கப்பா, உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூடங்க. எங்கள் வீடு முழுதும் இயேசு ரத்த நிலைவிட்டும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டுட்டும் இரவு நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்க கதை கிருபை செய்யுங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கதை கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். நைட் நேரத்தில் எந்த சூழ்நிலையில் உபத்திரத்தோடு இருக்காங்களோ எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றி விடுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.